வணக்கம் வணக்கம் மக்களே, அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாடு தாலுகா ஆஃபீஸில் அதாவது அலுவலக உதவியாளர் வேலைவாய்ப்பு ஆட்கள் எடுக்கிறாங்க. ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு ஜாப்ஸு. இந்த ஜாப்ஸை நாம் பார்த்தீங்க அப்படின்னா தவற விட வேண்டாம். இதில் இருக்கக்கூடிய முக்கியமான தகவல்கள்லாம் என்னென்னா, எப்படியெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்த வேலைவாய்ப்புக்குள்ளே போகிறதுக்கு முயற்சி பண்ணணும் அப்படிங்கிற எல்லா விதமான தகவல்களுமே நீங்கள் நினைச்சபடி இந்த வீடியோக்குள்ளே இருக்கும். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நிறைய விதமான தகவல்களை பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் ஒளிமறைவு இல்லாமல் இந்த வீடியோவில் கொடுத்துருக்கோம். அதனால் செக் பண்ணி பாருங்கள். ஏதாச்சும் சந்தேகம் அப்படின்னா தாராளமாக எங்களை தொடர்பு பண்ணலாம். எல்லா விதமான தகவல்களையுமே நாங்கள் ஒன் பை ஒன்னாக அப்டேட் பண்ணுவோம். பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஏதாச்சும் டவுட்ஸ் எரர்ஸ் இருக்குது அப்படின்னா தாராளமாக எங்களை நீங்கள் ஹெல்ப்புக்கு நீங்கள் தொடர்பு பண்ணலாம். கீழே கமெண்ட் செக்ஷன் ஓப்பனில் தான் இருக்குது. தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஓகே, வீடியோக்குள்ளே போகலாமா? அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா தாராளமாக சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய விதமான தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான வகையில் இருக்கும். அதனால் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? தமிழ்நாடு தாலுகா அலுவலகம் அப்படிங்கிறப்ப நிறைய விதமான அப்டேட் தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். தாலுகா ஆஃபீஸில் என்ன விதமான வேலைவாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் ஓரளவுக்கு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா அன்றாடம் ரேஷன் கார்டு நீங்கள் வாங்குறதுல இருந்து சேர்க்கிறதுல இருந்து எல்லா ப்ரொசீஜருக்குமே அடிப்படையாக தாலுகா ஆஃபீஸ் தான் வேணும். ஓகேங்களா? அந்த தாலுகா ஆஃபீஸில் ஒரு வேலைவாய்ப்பு அப்படிங்கிறப்ப நிறைய விதமான போட்டிகள் வருமே, நிறையா விதமான அலைன்ஸ் இதுமாரி ஒன்று என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பேருக்கு தெரியாது. அது என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறதையும் நான் இந்த ஒரு வீடியோவில் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். அதனால் வீடியோவை எந்த ஒரு இடத்துலையுமே ஸ்கிப் பண்ணி பார்க்க நீங்கள் ட்ரை பண்ண வேண்டாம். ஓகேங்களா? அதேமாரி எந்தெந்த ஏஜ் உள்ளவங்க அதை பார்க்க வீடியோவை அதாவது வீடியோ பார்த்து நாங்கள் அப்ளை பண்ணோம் அப்படின்னா எந்தெந்த ஏஜ் இருக்கிறீங்க அப்படின்னு பொதுவாக எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அது ஒரு டீட்டெயில்ஸை நான் சொல்கிறேன். 18 வயசுலேருந்து 32 வயசு வரைக்கும் விண்ணப்பிக்கலாம். ஓகேங்களா? அதேமாரி பெண்களாக இருந்தீங்க அப்படின்னா, எஸ்சி எஸ்டியாக இருந்தீங்க அப்படின்னா, முன்னாள் இராணுவ வீரராக இருந்தீங்க அப்படின்னா, இந்த கேட்டகரியில் நீங்கள் ஏதாச்சும் ஒன்று வரீங்க அப்படின்னா 36 வயசு வரைக்கும் விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க. 36 அப்படிங்கிறப்ப உங்களுக்கு தாராளமாக நீங்கள் இந்த ஜாப்ஸுக்குள்ளே போகிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது. ஓகேங்களா? இந்த வேலைவாய்ப்பு நீங்கள் முழுக்க ஆன்லைன் மூலமாகவே விண்ணப்பிச்சுக்கலாம். தாலுகா ஆஃபீஸுக்கு ஆன்லைன் எதுக்கு கொண்டுட்டு வந்தாங்க அப்படின்னா நிறைய விதமான முறைகேடுகள் நடைபெறுது. அதை தடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே இந்த அப்டேட்டை கொண்டுட்டு வராங்க. ஓகேங்களா? அதேமாரியே இதில் கல்வி தகுதி அப்படின்னு பார்த்துட்டிங்க அப்படின்னா மினிமம் நீங்கள் ஒரு 10th குவாலிஃபிகேஷன் எலிஜிபிளாக இருக்கணும். ஏன்னா தாலுகா ஆஃபீஸ் வேலைவாய்ப்பு அப்படிங்கிறப்ப ஓரளவுக்கு நீங்கள் 10th குவாலிஃபிகேஷன் எலிஜிபிளாக இருக்கணும். படிக்க எழுத தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா? அங்கே ஏதோ ஒரு இது கொடுத்தாலோ ஒரு ஃபார்ம்ஸ் கொடுத்தாலோ ஃபில் பண்ணவோ அதுக்கு அடிஷ்னலாக பார்த்து ஃபில் பண்ணுறதுக்கு ஆல்ரெடி ஒரு ஃபார்ம் இருக்கும். அதெல்லாம் நீங்கள் ஒரு பிரச்சனை இல்லை. இருந்தாலும் ஓரளவுக்கு நீங்கள் எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும். அவங்க கேட்குறத அதுதான். அதுதான் அலுவலக உதவியாளர் வேலைவாய்ப்புக்கு. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இது ஆன்லைனில் விண்ணப்பிக்கிறப்ப என்னென்ன டாக்குமெண்ட்லாம் அப்லோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர்த்துக்கு தெரியல. ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா உங்களுடைய மார்க் ஷீட், நீங்கள் 12th 10th 12th டிகிரி டிப்ளமோ பிஇ எது முடிச்சிருந்தாலும் மார்க் ஷீட்டு தான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே. 10th 12th மார்க் ஷீட்டு. அடுத்தது நீங்கள் டிசி என்ன படிக்கிறீங்களோ அதுக்கு முன்னாடி டிசி உங்கள்கிட்ட இருந்தது அப்படின்னா வச்சுக்கலாம். இல்லை படிச்சுட்டு இருக்கிறீங்க அப்படின்னா டிசி இருக்காது. நீங்கள் சர்டிஃபிகேட்டில் மட்டும் வச்சுக்கலாம். அடுத்தது உங்கள் பர்த் சர்டிஃபிகேட், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இருக்கக்கூடிய முக்கியமான சர்டிஃபிகேட்டில் பர்த் சர்டிஃபிகேட்டும் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டும் கட்டாயமாக வேணும். அது இல்லை அப்படின்னா இந்த வேலைவாய்ப்புக்கு விண்ணப்பிக்க முடியாது. ஏன்னா இதில் வயது ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்க. நீங்கள் சர்டிஃபிகேட் அவங்க கேட்கல அப்படின்னா இதை யார் வேணாலும் அந்த கம்யூனிட்டியாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்குண்டான ஆஃபர்ஸை எடுத்துக்குவாங்க. அதுக்கு நீங்கள் இடம் கொடுக்கக்கூடாது. அதுக்கு தான் அரசாங்கம் முக்கியமாக கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேங்களா? ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் அறிவிச்சிட்டே வராங்க. தாராளமாக விண்ணப்பிச்சுக்கலாம். முடிஞ்ச வரைக்கும் ஆன்லைனில் விட்டுட்டு ஆஃப்லைன் விட்றதுக்குண்டான வாய்ப்புகளும் இருக்குது. இல்லை அப்படின்னா இது ஆன்லைன்லேயே ஃபுல் அண்ட் ஃபுல் விட்றதுக்குண்டான வாய்ப்புகளும் இருக்குது. ஓகேங்களா?
எல்லா விதமான டீட்டெயில்ஸுமே ஒன் பை ஒன்னாக தெளிவாக சொல்லியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்க அப்படின்னா இன்னும் தெரிய வந்திருக்கும். ஓகேங்களா? வீடியோ முழுமையாக பார்த்ததுக்கு நன்றி. இன்னும் பலவிதமான வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.